ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் 5, வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு 25, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 1, வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சாம்பார் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், புளித்தண்ணி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், சால்ட்டு, எண்ணெய். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 சின்ன சைஸ் தக்காளி, பாதி வெங்காயம், 10லேருந்து 15 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அது கூட ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, அடுத்து 10லேருந்து 15 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இது கூட வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 5 கத்திரிக்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா மெலிஸ் பண்ணிஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நம்மளுக்கு இந்த வதங்கிறதுலே நல்லாவே வதங்கிடணும். 80 to 85% நல்லாவே வதங்கிடணும். இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயத்தோடு வதக்க முடியுமோ வதக்கிட்டு நம்ம இதை ஆட் பண்ணிடணும். அடுத்து சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சதுலேயே கொஞ்சம் கலந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது தொக்குன்றதுனால. இது கூட ஒரு 2 கரண்டி அளவுக்கு புளித்தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிட்டு இருந்தாலுமே பரவாயில்ல, ரொம்ப மேஷாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. இதில் முழுசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மேஷ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு குத்தி இதை மேஷ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு கத்திரிக்காய் மேஷ் ஆகி கிரேவியோடு ஒன்றாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், பெருங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா இதுவே தான் கத்திரிக்காய் கிரேவி. இந்த கத்திரிக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு, வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி, ஏதோ ஒரு பிரியாணிக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.